படத்தில் எந்த ஒரு குறையுமே இல்லாமல் ஒரு நல்ல சூப்பரான படத்தை கொடுத்துருக்காரு நம்ம அண்ணன் சிவகார்த்திகேயன் அவர்கள் அப்படின்னு தான் சொல்லணும். எப்பயுமே குழந்தைகளோட மனதை திருடும் நாயகன் அப்படின்னா வந்துட்டு நம்ம அண்ணன் சிவகார்த்திகேயன் அவர்கள் தான். இந்த படம் மிகப்பெரிய வெற்றியை பெறும் அப்படின்றது தான் உண்மை. படம் சூப்பராக இருக்குது, அதை பற்றி நம்ம பேச போகிறோம். திரையுலக ரசிக்கும் அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் இசைக்கு. வாங்க படத்தை பற்றி நிறையா பேசலாம். அயலான் அப்படின்றது பார்த்தீங்கன்னா என்ன ஸ்டோரி அப்படின்னா, ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. இது ஒரு ஏலியன் சம்மந்தமான ஒரு படத்தை வச்சு ஒரு கமர்ஷியல் படமாக எடுத்து ஒரு நல்ல மெசேஜை சொல்லியிருக்காங்க இந்த படத்தில் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். டைரக்டர் இதை எந்த அளவுக்கு கொண்டு போயிருக்காரு அப்படின்னா ரொம்ப சூப்பராக கொண்டு போயிருக்காரு அப்படின்றது தான். ஏன்னா இந்த மாதிரி எடுக்கணும் அப்படின்னாலே ஃபஸ்ட்டு நம்மளுக்கு ஒரு மிகப்பெரிய தெளிவு வேணும், அதுக்கு மேலே ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை அப்படின்றது நம்மளுக்கு வேணும். ஏன்னா ஒரு புதுவிதமாக ஒரு கதை சொல்கிறதுக்கே முதல்ல தைரியம் வேணும். அதுதான் ஒரு டைரக்டர்கிட்ட நம்ம பார்க்க வேண்டியது. ஏன்னா நம்ம அந்த மாதிரி படங்கள்லாம் நம்ம நடிச்சிருக்கோம். நம்ம அப்போ அந்த மாதிரி ஒரு புதுசாக ஒரு கான்ஃபிடென்ஸ் வச்சு அந்த கதையை நம்ம கொண்டு போனால் தான் அது இருக்கணும். அப்போ அந்த டைரக்டர் தான் அதுக்கு ஒரு மெயினான முக்கியமான விஷயம் அப்படின்றதுல டைரக்டர் எந்த வகையிலையும் காம்ப்ரமைஸ் பண்ணாமல் சூப்பராக பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். அதே மாதிரி நம்ம அண்ணன் சிவகார்த்திகேயன் அவர்களை பற்றி சொல்லி ஆகணும். சூப்பராக பண்ணியிருக்காப்புல. ஏன்னா இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னோம்னா, நடுவில் நிறையா அண்ணன் சிவகார்த்திகேயன் படம்லாம் ஒன்றும் 10 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லை. இந்த பிரின்ஸ் எல்லாம் பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே வெறுப்பாக இப்படி ஏன்டா இந்த படம்லாம் நடிச்சிங்க அப்படின்ற மாதிரி தான் நம்ம கேட்க வேண்டியதாக இருக்கும். அப்போ அந்த மாதிரி தான். அப்போ இந்த படத்தில் எதை மையமாக வச்சு கொண்டு போயிருக்காங்க அப்படின்னோம்னா, ஒரு மெசேஜ் அப்படின்றத, இங்கே விவசாயம் அப்படின்றது அழிஞ்சிக்கிட்டே இருக்குது ஒன்று. இன்னொன்று என்ன அப்படின்னோம்னா, நம்ம வாழ்கிறதுக்காக நம்மளோட சுயநலத்துக்காக இந்த இயற்கையை நிறைய அழிக்கிறோம். அப்போ அதெல்லாம் பண்ணாமல் அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக என்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்றத சிந்திக்கணும் அப்படின்றது தான் சொல்ல வருது. ஏன்னா இங்கே நம்ம நாட்டுக்கு ஒரு பிரச்சனை வருது அப்படின்னும் போது ஏலியன்லேருந்து, அந்த வேற்று கிரகத்துலேருந்து அந்த ஏலியன் நீங்கள் இப்படிலாம் செய்யாதீங்க அப்படின்றத ஒரு வார்னிங்காக கொடுத்துட்டு போகுது. ஏன்னா நீங்களும் பிரபஞ்சத்தில் ஒரு முக்கியமானது. ஏன்னா அவங்களாம் பார்த்திங்கன்னா நம்மளோட மிஞ்சி போயிட்டாங்க போல இருக்குது. அந்த மாதிரி காட்டுறாங்க நிறைய விஷயங்கள்லாம். இது கொஞ்சம் இந்த ஹாலிவுட் படம் பார்க்குறவங்க எல்லாத்துக்குமே இது புரியும். ஆனால் சின்ன பசங்களுக்கும் ரொம்ப ஒரு சூப்பரான படம் அப்படின்னு தான் நம்ம சொல்லி ஆகணும். அப்போ இந்த படத்தில் என்ன அப்படின்னோம்னா, அந்த ஏலியன் வருது, அந்த ஏலியன் ஒரு கல் கொண்டு வருது. அந்த கல்லை கொண்டு இந்த இப்போ மீத்தேன் கேஸ் இந்த மாதிரி கேஸ் எடுக்கிற மாதிரி ஒரு கேஸ் எடுக்கிறதுக்கு பயன்படுத்துகிறாங்க. அப்போ பயன்படுத்தும் போது அதனால் நாட்டில் எவ்வளோ பெரிய பாதிப்புகள்லாம் ஏற்படுது அப்படின்றத எடுத்துக்காட்டாக காட்டுறாங்க. இப்போ நம்மளுக்கு இந்த மீத்தேன் கேஸ் எடுத்தோம்னா அது ஒன்றும் கிடையாது அப்படின்னு ஏமாற்ற பார்த்தாங்க. அப்புறம் அதெல்லாம் எடுத்தோம்னா நம்ம நம்மளோட பூமியே கெட்டு போயிடும். இதெல்லாம் பல 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி உருவான விஷயங்கள், அதை நம்ம எடுக்கக்கூடாது. அதெல்லாம் இருக்கிறனால தான் நம்மளுக்கு வெள்ளாமல் நல்லபடியாக வருது அதுன்னு சொல்கிறோம். அந்த சாயிலெல்லாம் நம்ம நோண்டி கிண்டி இது பண்ணிட்டோம்னா அதான் கிராக் ஆகி போச்சுன்னா அதுக்கப்புறம் விவசாயம்லாம் நம்ம சரியாக பண்ண முடியாது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் அதில் இருக்குது. அப்போ அதெல்லாம் ஒரு நல்ல எடுத்துக்காட்டாக காட்டுறாங்க. இப்போ ஒரு கிராமத்துலேருந்து வர அண்ணன் சிவகார்த்திகேயன் அவர்கள் வராப்பில் அவர் நல்லா அங்கே விவசாயம் பண்ணுறாரு. ஒரு விவசாயத்தை சார்ந்த ஒரு மனுஷன் இங்கே வந்ததுக்கப்புறம் அந்த ஏலியன் இவரோட நல்ல குணங்கள்லாம் உணர்ந்து அந்த ஏலியன் அவர் கூடயே பயணிக்குது. அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா, இந்த நிறைய விஷயங்கள் சொல்லிட்டோம்னோம்னா கதை நம்ம சொல்லிடுற மாதிரியா இருக்குது. இந்த படத்தை நானே ஸ்பாயில் பண்ண மாதிரி ஆயிடும். அதனால தான் நிறைய விஷயங்கள்லாம் சொல்ல. ஏன்னா இதில் சிம்பிளான விஷயங்கள் தான் சொல்லுது. அதில் அதே மாதிரி அண்ணன் யோகி பாபு அவர்களோட காமெடி எப்பயும் போல் ஃபன்னில் தெறிக்க விட்டுருக்காரு அப்படின்னு தான் நம்ம சொல்லி ஆகணும். ஏன்னா அது என்ன சொல்கிறது, அவர் வர கொஞ்சம் நேரமாக இருந்தாலும் அருமையாக பண்ணியிருப்பார் அப்படின்றது தான். அதே மாதிரி இந்த படத்தில் மியூசிக் அப்படின்றத நம்ம பேசணும். ஏன்னா யார் நம்ம அண்ணன் ஏஆர் ரகுமான் பட்டை கிளப்பியிருக்காப்புல. அவர் போட்ட அந்த மியூசிக் எல்லா இடத்துலையுமே ஏற்கனவே அந்த பாட்டெல்லாம் நம்ம கேட்டு நல்லா ஹிட்டாக இருக்கும். அதே மாதிரி இந்த பிஜிஎம்லாம் போட்டு நல்லா பக்காவாக அந்த ஏலியன் படத்துக்கு எப்படி செட் ஆகணுமோ அந்த மாதிரி நல்லா சூப்பராக போட்டு கொடுத்துருக்காரு. அதனால் அவர் வகையில் எப்பயும் போல் சிறப்பின் உச்சம் அப்படின்னு தான் நம்ம சொல்லி ஆகணும். அப்போ இந்த கதையோட டைரக்டரும் சரி, அண்ணன் சிவகார்த்திகேயன் செலக்ட் பண்ண விஷயங்களும் சரி, அண்ணன் ஏஆர் ரகுமான் அவர்களும் சரி. அப்போ இதில் மெயினாக இந்த 3 விஷயம். ஒரு படத்தை எடுத்தோம் அப்படின்னோம்னா டைரக்டர், ஆக்டர், மியூசிக் டைரக்டர், கேமராமேன் இதெல்லாம் தான் ரொம்ப முக்கியம். அப்போ இது எல்லாமே சிறப்பாக அமைஞ்சிருச்சு அப்படின்னா படமும் சிறப்பாக தான் இருக்கும். கதையும் அந்தளவுக்கு ஒரு சூப்பராக இருக்குது.
இது வந்து ஒரு நல்ல ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு ஒரு சூப்பரான என்டர்டெயின்மெண்ட், இந்த பொங்கலுக்கு ஒரு மிகப்பெரிய ட்ரீட்டாக இருக்கும். ஏன்னா சிவகார்த்திகேயன் படம் தொடர்ந்து நிறைய ஃப்ளாப்லாம் வந்ததுக்கு இந்த படம் எவ்வளவோ பரவாயில்ல அப்படின்றத நம்ம கண்டிப்பாக சொல்லி ஆகணும். இப்போ இந்த படத்துக்கான ஒரு நல்ல பேர் அப்படின்றது வந்து அண்ணன் சிவகார்த்திகேயன் அவர்களுக்கு கிடைக்கும். இதுக்கு ஒரு ஸ்டார் ரேட்டிங் கொடுக்கணும் அப்படின்னம்னா 5க்கு 4.5 கொடுக்கலாம். ஏன்னா இதுக்கு மெசேஜ் என்ன அப்படின்னம்னா, விவசாயத்தை காக்கணும், அதை நல்லபடியாக செய்யணும் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அங்கே நான் டோட்டலி ஃப்ளாட் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். அப்போ அதனாலே இந்த படத்துக்கு ஒரு நல்ல மெசேஜ் சொல்லியிருக்கனால 4.5 நம்ம கொடுத்தாகணும். நல்ல ஒரு படம், எல்லோரும் குடும்பத்தோடு போய் பொங்கலுக்கு வந்து பாருங்கள், பார்த்துட்டு எல்லோரும் சந்தோஷப்படுங்க. இந்த பொங்கல் சிறப்பாக இருக்கட்டும். அதுன்னு சொல்லுது. இதில் ஒரு சூப்பரான கோயின்சிடென்ட் என்ன அப்படின்னோம்னா, இந்த பொங்கல் அப்படின்றதே வந்து உழவர் சார்ந்த பண்டிகை அப்படின்றது நம்ம நல்லாவே தெரியும். அப்போ அதுக்கு இந்த மாதிரி ஒரு படத்தை கொடுத்தது ஒரு மிகப்பெரிய ட்ரீட் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். அதனால் ஒரு நல்ல படம், நல்ல விஷயத்தை கருத்தை வந்து டைரக்டர் சொல்லியிருக்காரு. ஆனால் சிவகார்த்திகேயன் நடிச்சிருக்காப்புல. 2 பேருக்கும் ஒரு மிகப்பெரிய பாராட்டுகள் சொல்லி எல்லாருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி உங்கள்கிட்ட விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம். மறக்காமல் கேட்டு டிஜிட்டல் மீடியா சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி உங்களோட பேர் ஆதரவு கொடுக்கும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.